ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. சித்தர்கள், ரிஷிகள் மற்றும் அதீத சக்தி பெற்ற அற்புத முன்னோர்கள் இவர்கள் அனைவரும் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வாறு இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவல்களை தன்னுடைய யோகம், தவம் மற்றும் விரதம் போன்ற விஷயங்கள் மூலமாக தெரிந்து நமக்கு அடையாளப்படுத்தி நூல்களாகவும் ஏட்டுச்சுவடிகளாகவும் செப்பேடுகளாகவும் தந்திருக்கிறார்கள். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலை நாட்டு நாகரிகம், மேலை நாட்டு கல்வி முறையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முக்கியத்துவத்தை தடுத்து அல்லது குறைத்து அதனுடைய தன்மையை பலவாறாக திரித்து எழுதி அதை ஒரு வகையில் இல்லை என்ற நிலை அல்லது ஆங்கில மருத்துவம்தான் மனித வாழ்க்கையை காப்பாற்றும் என்ற மாற்று கருத்துக்களை திணிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோர்கள் கண்டுபிடித்த வித்தைகளும் முன்னோர்கள் கண்டுபிடித்த சாஸ்திரங்களும் முன்னோர்கள் கண்டுபிடித்த மருத்துவ முறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. காலத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியையும் ஒவ்வொரு நேரத்துளிகளையும் தெளிவாக அடையாளப்படுத்தி அது நன்மை தீமை என்பது அடையாளம் காட்டி மருந்து முதல் தாம்பத்தியம் வைத்து கொள்ளும் வரை ஆன்மீகம் முதல் அடுத்த பிறப்பு வரை அல்லது அடுத்த பிறப்பு சார்ந்த தகவலையும் எதையுமே நம் முன்னோர்கள் விட்டு வைக்கவில்லை என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வகையில் நமது கண்ணில் பட்ட தகவல்களை நாம் இந்த பூமியை விட்டு செல்வதற்குள் எவ்வளவு தகவல்களை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பது சார்ந்த ஒரு சிறு முயற்சி தான் இது. அந்த வகையில் மருத்துவம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த மருத்துவ பதிவில் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள், அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகள், அதோடு சேர்ந்து உணவில் எந்த வகை உணவு எந்த நோயை கட்டுப்படுத்துகிறது அல்லது குறைக்கிறது என்பது சார்ந்த தகவலும் மற்றும் சித்த மருந்துகள் அந்த காலத்தில் சித்த மருத்துவர்கள் சாஸ்திரம் உள்பட ஆன்மீகம் உள்பட மருத்துவம் உள்பட அனைத்தையும் ஒருங்கே ஒரு சில மனிதர்களிடம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களில் 18 சித்தர்களுமே இந்த வளையத்துக்குள் வந்து விடுவார்கள். அப்படி சித்தர்கள் எழுதிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள், நோயை சரி செய்யும் மூலிகையும் அதற்கு ஆதரவாக இருக்கும் உணவுப் பொருட்களும் மற்றும் அந்த நோயை கட்டுப்படுத்தி குணமாக்கும் வல்லமை கொண்ட சித்த மருந்துகளும் சார்ந்த பதிவு. கடந்த பதிவுகளுடன் தொடர்ச்சி தான் இது. இதில் தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தேமல், அந்த தேமலை சரி செய்ய உதவுவது மூலிகை என்று பார்க்கும் பொழுது அகத்தி, உணவு என்று பார்க்கும்போது குப்பை மேனி படைகள், சித்த மருந்துகள் என்று பார்க்கும்போது திருநீற்று பச்சிலை, அடுத்து தேல்கடிக்கான வைத்தியம் என்று பார்க்கும் பொழுது சிலந்தி நாயகம் இலை மூலிகையாகவும், பனை வெல்லத்தை உணவாகவும்,
சிவனார் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய சித்த மருந்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். தொடைவாழை என்று ஏற்படக்கூடிய ஒரு தொடை இடுக்கில் ஏற்படக்கூடிய கட்டி, அது மிகவும் கொடுமையான நோய்களில் மிகவும் கொடுமையான நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இது உடலில் வெளிப்பக்கம் தெரியக்கூடிய நோய்கள். ஆனால் உடலினுடைய சர்வ இயக்கத்தையும் தொந்தரவு செய்யும் அதீத சக்தி கொண்ட ஒரு நோய் இது. மூலிகை என்று பார்க்கும் பொழுது ஆழ்திண்டாப்பாடை, உணவுப் பொருள் என்று பார்க்கும் பொழுது கருஞ்சீரக பொங்கல், சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது ரசகெந்தி மிளகு என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். தொண்டையில் ஏற்படும் புற்றுநோய்க்கு மூலிகையாக வில்வமும், உணவாக மஞ்சள் பொடி பாலில் கலந்து சாப்பிட குணமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு சித்த மருந்து என்று பார்க்கும்போது இம்போரல் லேகியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோல் வறட்சியாக இருப்பதற்கான மூலிகை, சரி செய்வதற்கான மூலிகை என்று பார்க்கும் பொழுது அருகம்புல், உணவு என்று பார்க்கும்போது கருஞ்சீரக பொங்கல், மருந்து என்று பார்க்கும் பொழுது நந்தி மெழுகு, பேதியாவதற்கான மருந்தை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து தோல் புற்று என்று பார்க்கும் பொழுது இதற்கான மூலிகை என்று பார்க்கும் பொழுது கண்டங்கத்திரி, உணவு என்று பார்க்கும்போது கடல் பாசி பாயாசம், சித்த மருந்து என்று பார்க்கும் பொழுது செங்கோட்டை லேகியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடலில் ஏற்படும் நமைச்சல்களை சரி செய்வதற்கு மூலிகையாக ஆவாரம்பூவும், உணவு என்று பார்க்கும் பொழுது பொட்டுக்கடலை துவையல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்த மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது குங்குமப்பூ மாத்திரையை உட்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. நகம் உடைதல், காரணமே இல்லாமல் நகம் சில பேருக்கு உடையும். அந்த நக உடைதலை சரி செய்வதற்கு அவுரி இலை மூலிகையாகவும், பசலை கீறு கூட்டு உணவாகவும், அருகம்புல் சாறு உள்ளேயும் வெளியேவும் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சித்த மருந்தாக. அடுத்து நகைச்சுற்று, கரிசாலையை சுத்தமான விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டி வர வேகமாக குணமாகும். இது நடைமுறை அனுபவத்தில் பார்த்த தகவல். இதற்கு மூலிகையாக கரிசாலையையும், உணவாக கேழ்வரகு கஞ்சியையும், சித்த மருந்தாக மருதாணி லேபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நடுக்குவாதம், இது வலிகளை தராது, பலமான பாதிப்பை தராது. ஆனால் உடல் பலமான சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன் என்று கேட்டால் சாப்பிடக்கூட முடியாது, எந்த பொருளையும் தொட்டு எடுக்க முடியாது, கையில் வைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு நோய் இது. விளமூங்கில் கிழங்கு என்று மூலிகை சொல்லியிருக்கிறார்கள். பெருஞ்சீரக பொங்கல் உட்கொள்ளலாம் உணவாக என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு சித்த மருந்தாக பரங்கிப்பட்டை லேகியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நரம்பு தளர்ச்சிக்கு பூனைக்காதி விதை பவுடர் பொடி உட்கொள்ளலாம். இது மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் வேகமாக குணமாக அல்லது அதீத சக்தி பெற உளுந்து வடை ஆக சிறந்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மருந்து என்று பார்க்கும்போது பிரம்மலேகியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாக்கில் ஏற்படும் புற்றுநோய்க்கு கல் தாமரை மூலிகையாகவும், புளிக்கீரை கூட்டை மருந்து உணவு மருந்தாகவும், நரசிம்மலேகியம் சித்த மருந்தாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து நாள்பட்ட இருமலுக்கு வில்வப்பொடியை உட்கொள்ளலாம் மூலிகையாக. பப்பாளி பாயாசம் உணவுப் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். நந்தி மெழுகை சித்த மருந்தாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இதில் நமது கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் அல்லது பட்டிக்காட்டில் வசிப்பவர்களுக்கு இந்த உணவு வகை சம்பந்தப்பட்ட அனைத்தும் கண்ணுக்கு தென்பட்டிருக்கும், அல்லது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்று பள்ளிக்கு சீருடை, பள்ளிக்கு செல்வதற்கும் கல்வி கற்பதற்கும் ஒரு வரையறையை வைத்தார்களோ அன்றிலிருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த பாரம்பரிய மருந்துகளும் மூலிகைகளும் சித்த மருந்துகளும் நோய்களுடைய தன்மையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து மனிதனுடைய வாழ்க்கை கர்ண கடூரமான சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்பதில் சற்று
வருத்தமாக இருக்கிறது. ஆக நான் தரும் பதிவுகள் அனைத்தையும் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ உங்கள் முன்பின் தெரியாத நண்பர்களுக்கோ இதை பகிர்ந்து வாருங்கள். இது ஒரு ஆகச்சிறந்த பதிவு. இந்த பதிவுகள் ஒரு ஜோதிடரம் என்று இருந்து ஜோதிடர் வசமிருந்து கிடைக்கக்கூடிய பதிவுகள் என்று பார்க்கும் பொழுது இது சற்று வித்தியாசமான முயற்சி தான். இதில் நிறைய மருந்துகள், நிறைய உணவுகள் நடைமுறையில் சாப்பிட்டு பார்த்திருக்கிறோம். நிறைய சித்த மருந்துகள் நமக்கு பெயராக சொல்லப்பட்டதை ஒழிய நாம் அனுபவத்தில் பார்த்ததில்லை. ஆக இந்த சித்த மருந்துகளை பயன்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது அதை ஆகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படியும் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு வாய்ப்பில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பரம் காப்பதாமே.